தென் தமிழகத்தில் மீண்டுமாக கனமழை பொறுத்தவரைக்கும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கடந்த சில நாட்களாக தமிழ்நாடு முழுவதும் மழை இல்லாம இருந்தது நம்ம பார்த்தோம். நெறைய பகுதிகள்ல மழை பெய்யாம வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தது. சில இடங்கள்ல பகல் நேரங்கள்ல வெயிலும் அதிகமாக பதிவாச்சு. சில இடத்துல அதிகாலையில பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக காணப்பட்டது. மழை எதுவும் இல்லாம இருந்தது. மறுபடியும் நம்ம ஜனவரி 30, 31, பிப்ரவரி 1, 2 ஆகிய தேதிகள்ல மழை பொழிவ எதிர்பார்க்க தாங்க போறோம். ஏன்னா கடந்த நாட்கள்ல ஜனவரி 19, 20 மழை வரும் என்று சொல்லியிருந்தோம். அதே போலவே தென் மாவட்டத்துல சில இடங்கள்ல மிக கனமழையும் கொட்டி தீர்த்தது. அதி கனமழையும் பதிவானதை பார்த்தோம். அதே போலவே இப்போ ஜனவரி 30ஆம் தேதியும் மழை இருக்குமா அப்படிங்கிறதையும் கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். ஏன்னா கடந்த முறை நம்ம எச்சரிக்கை கொடுத்தப்பவே கிட்டத்தட்ட நமக்கு 20 சென்டிமீட்டருக்கும் மேலாகவே நமக்கு மழை பொழிவு திருநெல்வேலி மாவட்டத்துல பதிவாகி இருந்தது. குறிப்பாக ஊத்து, நாலுமுக்கு, காக்காட்சி போன்ற பகுதிகள்லாம் கடுமையான மழை பொழிவுல பாதிக்கப்பட்டதை பார்த்தோம். வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் படிப்படியாக தமிழ்நாட்டில் இந்த ஜனவரி மாதத்திலிருந்து ஓய்வு கொடுத்து வந்து கொண்டே இருந்தது. இன்னும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் வடகிழக்கு பருவமழைங்கிறதே கிடையாது. நமக்கு இப்போ அடுத்து நம்ம கோடை காலத்துக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கிறோம். இந்த அடுத்து வரக்கூடிய இந்த கோடை காலங்கள் பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாகவே தமிழ்நாட்டில் தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. சரியாக நமக்கு மார்ச் முதல் வாரத்திலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெயிலுடைய தாக்கம் ரொம்பவே அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்பவே நிறைய இடங்கள்ல வெயிலுடைய தாக்கம் கணிசமா உயர்ந்திருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. இனி வரும் நாட்களிலும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் படிப்படியாக உயரப்போகிறது. சரி, ஒரு பக்கம் பனிப்பொழிவு, இன்னொரு பக்கம் பகல் நேர வெப்பநிலை. இது ஒரு பக்கம் இருந்தாலும், மழை பொழிவு ஏதாவது தமிழ்நாட்டுல வருமாங்க? அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்விகளாக இருக்கு. ஆமாங்க, மறுபடியும் மழை வரப்போகுதுங்கிறதுனால தான் நம்ம இவ்வளோ நேரம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். மழை வரல அப்படின்னா, நம்ம இவ்வளோ நேரம் பேசுறது அவசியமே இருக்காது. ஆகவே தென் தமிழகத்துல மறுபடியும் மழை வரப்போகிறது. அதனால தமிழ்நாடு முழுவதுமாகவே கனமழை வரும் என்று நினைச்சுக்காதீங்க. தென் மாவட்டங்கள்ல மட்டும் தான் நமக்கு மழை பொழிய வாய்ப்புகள் இருக்கு. தென் மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் தான் நமக்கு மழை பொழிவு பதிவாகுமே தவிர, நமக்கு தமிழ்நாடு முழுவதுமாகவே கனமழை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா இருக்க போறது கிடையாது. தென் தமிழ்நாட்டில் ஒரு சில பகுதிகளில் மட்டுமே நமக்கு மழை இருக்கும். அதிலும் குறிப்பிட்டு ஒரு 6லிருந்து 7 மாவட்டங்கள் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். மற்றபடி மாவட்டம் முழுவதும் கனமழைங்கிறது நிச்சயமா கிடையாது. ஆகவே தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் மீண்டும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகும். வருகிற ஜனவரி 30ஆம் தேதி முதல் பிப்ரவரி 2ஆம் தேதி வரைக்கும் விட்டு விட்டு பரவலாக கனமழை அதிகரிக்கும். ஆகவே சில பகுதிகளில் மிதமான மழை பொழிவு, சில பகுதிகளில் கனமழையாக இருக்கும். ஆகவே கனமழையும் மிதமான மழையுமாக பரவலாக தமிழகத்தில் பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுது. பிப்ரவரி 3 முதல் தமிழ்நாடு முழுவதும் மழை குறைந்துவிடும். ஆகவே ஜனவரி 30லிருந்து பிப்ரவரி 2 வரைக்கும் தென் மாவட்டத்தில் மழை வாய்ப்புகளை நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் பரவலாக இந்த மழை பொழிவானது பதிவாகக்கூடும். ஆகவே எந்தெந்த மாவட்டத்தில் முதல்ல மழை வரப்போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஜனவரி 30லிருந்து பிப்ரவரி 2 வரைக்கும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த பகுதிகளெலாம் பரவலாக நல்ல ஒரு மழை கிடைக்கும். கனமழையாகவும் பதிவாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிப்ரவரி 1, 2ல் கனமழை நமக்கு தீவிரம் அடையும். அதே சமயங்களில் விருதுநகர் மாவட்டத்திலும் ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், அதேமாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தில் நாலுமுக்கு, ஊத்து பகுதிகள், அதைத் தொடர்ந்து சேரன், மகாதேவி, வள்ளியூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி என பல்வேறு இடங்களிலும் இந்த மழை வாய்ப்புகள் கனமழையாகவே நிச்சயம் அதிகரிக்கும். மதுரை, திண்டுக்கல்லாம் மிதமான மழை மட்டும் எதிர்பார்த்தா போதுமானது. மதுரை, திண்டுக்கல்ல கனமழை கிடையாது, மிதமான மழை வரைக்கும் இருக்கும். அதான் ஒரு 4-5 மாவட்டங்களில் மட்டும் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும். தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்கள், ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களில் மட்டும் பரவலாக கனமழை சற்று அதிகரித்து காணப்படும். டெல்டாவில் மழை எப்படிங்க இருக்குன்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. டெல்டா மாவட்டங்கள் கண்டிப்பாக நம்ம பார்க்க தான் போகிறோம். நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்கள் இந்த பகுதிகள் முழுவதுமாக டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமாகவே பரவலாக மழை பொழிவுங்கிறது கணிசமாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டெல்டா மாவட்டத்தில் கனமழை வருமானு கேட்டிருந்தீங்க. டெல்டாவில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. மிதமான லேசான மழை மற்றும் மிதமான மழையா இருக்கும். நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் மழை வாய்ப்புகள் கணிசமாக நமக்கு லேசானதுலேருந்து மிதமான மழை மட்டும் இருக்கும். தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் பரவலாக மழை
மழை பொழிவுகள் எதிர்பார்க்கப்படுது. மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை வருமான்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை கிடையாது. பகுதியாக தான் மழை வந்து பதிவாகும். ஏன்னா டெல்டா மாவட்டங்கள்ல வந்து நேரடியாக எந்த ஒரு தாழ்வு பகுதியோ அல்லது தாழ்வு மண்டலமோ கரையை கடக்கல. அதே போல தான் வட தமிழ்நாட்டிலும் எந்த ஒரு தாழ்வு பகுதிகளும் நேரடியாக கரை கடக்கல அப்படிங்கிறதுனால மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை வரவே வராது. பகுதியாகவே லேசானதிலிருந்து மிதமான மழை இந்த ஜனவரி 30ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 2ஆம் தேதி வரைக்கும் வரும். அதுல பிப்ரவரி 1, 2ல தான் தென் மாவட்டங்கள்ல கனமழை வந்து பதிவாகும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம். ஆகவே பிப்ரவரி 3ஆம் தேதியிலிருந்து எல்லா பகுதிகளுக்குமே மழை குறைஞ்சிரும். பிப்ரவரி 3லிருந்து சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் மழை குறைந்துவிடும். அதனால பிப்ரவரி 3ஆம் தேதிக்கு முன்னாடி நமக்கு ஏதாவது மழை வருமா சென்னை பகுதிகள்ல அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. சென்னை பொறுத்தவரைக்கும் மழையே இல்ல. வானம் ஓரளவு மேகமூட்டமும் நமக்கு வந்து பனிப்பொழிவு மட்டும் சற்று அதிகரித்து காணப்படும். அதிகாலை நேரங்கள்ல பனிப்பொழிவு காணப்படும். பிப்ரவரி 15 வரைக்கும் கண்டிப்பா இந்த பனிப்பொழிவு அதிகமா இருக்க தான் செய்யும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா பிப்ரவரி 15க்கு அப்புறமா படிப்படியாக அதிகாலை நேர பனிப்பொழிவுலாம் குறைஞ்சு, நமக்கு வந்து பகல் நேரங்கள்ல வெயிலின் தாக்கம் கணிசமா அதிகரிக்க ஆரம்பிச்சிரும். அதனால சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அதிக அளவு மழை எதிர்பார்க்க வேண்டாம். உங்களுக்கு மழை கிடையாது. அதே மாரி உள் மாவட்டத்தில இருக்கிறவங்க வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரியிலும் மழை வரப்போறது கிடையாது. உங்களுக்கு அடுத்த மழை வரும்போது உங்களுக்கு நம்ம எச்சரிக்கை கொடுக்கிறோம். ஏன்னா, கடந்த சில நாட்களாகவே உங்களுக்கு மழை வரப்போறது இல்லங்கிறத தெளிவா நம்ம அறிவிச்சுட்டோம். அதனால உங்களுக்கு மழை வருமா? வராதாங்கிற சந்தேகமே தேவையில்ல. உங்களுக்கு மழை வரப்போறது கிடையாது. அதே மாரி சென்னையிலேருந்து கடலூர் வரைக்கும் இருக்க பகுதிகளுக்கும் மழை வரப்போறது கிடையாது. இப்போ எங்கெல்லாம் நமக்கு மழை வரும்னா, டெல்டாவுல வந்து பெருசா ஒண்ணும் மழை இல்லங்க. லேசான மழை, மிதமான மழை. ஜனவரி 30, 31, பிப்ரவரி 1, 2ல இருக்கும். தென் மாவட்டத்தில மட்டும் கொஞ்சம் கனமழை வந்து எதிர்பார்க்கலாம். மற்றபடி வந்து நெறைய மாவட்டங்கள் எல்லாமே வானம் ஓரளவு மேகமூட்டமாக தான் இருக்கும். அதைத் தொடர்ந்து நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், நீலகிரி, கோயம்புத்தூர்ல பனிப்பொழிவு அதிகரிக்கும். தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை வந்து எதிர்பார்க்க முடியும். தேனி, தென்காசியில லேசானது முதல் மிதமான மழை இருக்குமே தவிர, கனமழை அதிகரிக்காது. தமிழ்நாட்டில் பிப்ரவரி இறுதி வரைக்கும் அதிகாலை நேரங்கள்ல பனிப்பொழிவு காணப்படும். மார்ச் முதல் வாரத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு பனிப்பொழிவெல்லாம் குறைய ஆரம்பிச்சிரும். மார்ச் முதல் வாரத்திலிருந்து படிப்படியாக கணிசமாக நமக்கு மழை தீவிரங்கள் எதுவுமே இருக்காது. ஏன்னா வெயிலுடைய தாக்கம் ரொம்பவே அதிகரிக்க ஆரம்பிச்சிரும். ஏன்னா மார்ச் முதல் வாரத்திலிருந்து நமக்கு வந்து வெயிலுடைய தாக்கம் வந்து ரொம்பவே தீவிரமடைய ஆரம்பிச்சிரும். மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம தெளிவா சொல்லிட்டோம். ஆகவே நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்க. இடைவிடாத மழை பொழிவு தமிழ்நாட்டில இதுக்கப்புறம் பெருசா எதிர்பார்க்க முடியாது. ஏதோ கொஞ்சம் மழை இந்த ஜனவரி 30லேருந்து பிப்ரவரி 2 வரைக்கும். அதுக்கப்புறம் பிப்ரவரி 3ஆம் தேதியிலிருந்து எல்லா மாவட்டங்களுக்கும் இயல்பான ஒரு சூழ்நிலை தான். அதுக்கப்புறம் நம்ம கனமழை, மிதமான மழை கூட எதிர்பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு தமிழ்நாடு முழுவதுமாக மேகக்கூட்டங்கள் விலகி போகிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து வரக்கூடிய கோடை காலங்கள்ல வெப்பசலன இடிமழை நமக்கு நெறைய காத்திருக்கு. உங்களுக்கு அப்படிப்பட்ட மழை வரும்போது நமக்கு சீக்கிரமா உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஏன்னா, இனிமே நமக்கு வந்து வெப்பசலன இடிமழை தான். அது இந்த மார்ச் மாதத்திலேருந்து மார்ச், ஏப்ரல், மே மாதங்கள்ல அவ்வப்போது வரக்கூடிய மழை பொழிவையும் கண்டிப்பா நம்ம அறிவிக்க தான் போறோம். ஆகவே இனி வரக்கூடிய இந்த ஜனவரி இறுதி மட்டும் கொஞ்சம் அலர்ட்டா இருங்க தென் மாவட்டத்தில. அதுக்கப்புறம் பிப்ரவரி 3ஆம் தேதிக்கு அப்புறம் எந்த மாவட்டத்திற்கும் எந்த எச்சரிக்கையும் கிடையாதுங்கிறத தெளிவுபடுத்துறோம். அதுக்கப்புறம் மழை வரக்கூடிய தேதிகள் இருந்தாலும் உங்களுக்கு அறிவிக்கப்படும். லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.